டேய் தர்ம என்ன வாங்கிட்டு வரான் பாரு. மச்சான் என்னமோ விசேஷமா வாங்கிட்டு போறா போல தெரியுது. விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பா கிட்டமேன்னு வாங்கிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சிருந்தா அதை நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்டா. வேண்டாப்பா, நீங்க எப்படியே வண்டியை ஸ்டாண்டு போட்டு மேல உட்காந்துக்கிட்டு ரோட்ல வர்ற போறவங்க எல்லாம் மச்சா மாமான்னு கூப்பிட்டுருங்க. எவனா 2 முத்து முத்துவான். ஆளை பாரு. என்ன ராசா ஜக்கா பல்ல பூரா காமிக்கிற? என்னடி இது? சரியா தானே இருக்கு. இதா என்ன விலை தெரியுமில்ல? 20 ரூபா. எங்க வீட்டுக்காரன் கையில பார்க்கலாம் வாங்கி தரேன் பாப்பா. சிரிக்கிற நீ 10 பைசா போட்டு பொடி போட வைக்கல அது ஆளு. உனக்கு இதெல்லாம் வாங்கி தர போறானா? தங்கச்சிக்கு இந்த பொம்பளைகளுக்கே பொறாம ஜாஸ்தியாப்பா. செல்வி என்ன செல்வி, உங்க அண்ணன் தெருவுல ஒரே கூத்தடிக்குது. ஏய் என்னடி சொல்ற? இங்க வாடி. ஐயோ ஏதாவது அசட்டுத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றத போய் பாரு. ஐயோ நான் மாட்டேன்ப்பா, மானமே போயிடும். நான் எங்கயாவது மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறேன். பாட்டிமா என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது? வரலையேப்பா. விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கியேப்பா. ஐயோ ஐயோ ஒண்ணுமே புரியலே, உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. அம்மாடி செல்வி, அஜிரு அஜிரு வாங்கிட்டு வரானா உலகத்துல அதிசயமா தங்கச்சிக்கு. ஏய் வாடா வாடா இங்க. என்னது இது? தங்கச்சிக்கு வானது மாமி புடிங்கிட்டு போகுது. மாமே வாடா வாடா. மாமே மாமே அத கொண்டா. உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா உன் தங்க கேட்டன்னா இப்படி காலுக்கே தெரியற மாதிரியா வாங்குற? தங்கச்சி ஒண்ணும் கேட்கல. அட நான் தான் ஏதாவது வாங்கலாமேன்னு கடைக்கு போனேனா, அங்க போனா கொட்டை எழுத்துல பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னு போட்டிருந்தான். அட நான் வேற தங்கச்சி தனியா விட்டுட்டு ஆபீஸ் கீபீஸ்னு போயிடுறேனா, அதான் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை மாமி. ஏன் இதை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க? இத வேற என்ன எதுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கு ஓங்கி ஒரு அரைய மண்டமா இருக்குது. தர்மு, உன் தங்கைக்கு நீ அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறத விட காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே. அதுதான் இப்ப நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. வாஸ்தவம் தான் மாமி. நான் என் தங்கச்சிக்கு பூ வாங்கியிருக்கேன், புடவை வாங்கியிருக்கேன். மாப்பிள்ளைய போய் எங்க தேர்றதுன்னா தெரியலையே. இந்த பாருப்பா, ஒரு இடங்கன்னா வாங்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர், ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர். அதே மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காருப்பா. புரோக்கரா? புரோக்கரை போய் நான் எங்க தேடுவேன்? அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? ஐயோ இத வேற உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சிலுக்கு ஜிப்பா போட்டிருப்பான், வாயில வெத்தலை வாக்கு போட்டிருப்பான், நெத்தியில சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பான், அப்புறம் கையில வெத்தலை போட்டு வச்சிருப்பான். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதானே? விடுங்க, புரோக்கரை புடிச்சிடுறேன், கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வாங்க. உங்க நெளிவு சிலுவெல்லாம் தொழில காட்டுங்கடி. எங்கிட்ட காட்டுறீங்க தாரா? நீங்க 2 பேரும் ஹோட்டல் கில்பாவுக்கு போறீங்க. விபச்சார ஒழிப்பு மகாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்காக மந்திரி வந்து ரூம் நம்பர் 9 தங்கி இருக்கிறாரு. மீட்டிங் போறவரெல்லாம் அவருக்கு போர் அடிக்குதான். நீங்க போய் விபச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. காசு பணம் தரமாட்டான். கட்சிக்காரனுங்க போட்ட துண்டுங்க இருக்கும், அதுல ஒரு 10-15 பொறுக்கிட்டு வாங்க. 2 பேரும் ஒரே ரூமா? அவன் 4 பேரை கேட்டாண்டி. போங்கடி, அப்பதான் தொழில் தகராறு இல்லாம நடக்கும். தேவைதான் வா. ஓல்டன் 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 ஓல்டன். மாமி சொன்ன மாதிரியே சிலுக்கு ஜிப்பா, நெத்தியில சந்தன போட்டு. வேற ஏதோ சொன்னாங்களே, கையில வெத்தலை பொட்டி. கையில வெத்தலை பொட்டி. அடடா, கண்டேன் புரோக்கரை. தங்கச்சி நல்ல காலம் பிறந்துருச்சு, தங்கச்சி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அம்கே நில்ல. நீங்க புரோக்கர் தானே? ஆமா, நான் தான் புரோக்கர் வில்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். சரி அதெல்லாம் விடு. அது வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. நீ தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணணும். பொண்ணுங்களை தேடி நாம அலைய வேண்டியதுல போல இருக்க. காலம் மாறி போச்சு இல்ல? ஆமா, பொண்ணு யாரு? பொண்ணு யாரா? ஊரா விட்டு பொண்ணுக்கு நான் ஏன் ஊண்ட வந்தோங்கணும்? என் தங்கச்சி தாயா, என் தங்கச்சி. ஓ, அண்ணனுங்களே இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டீங்களா? சரி சரி, பொண்ணு எப்படி இருக்கும்? பொண்ணு கிளி மாதிரி இருக்குயா. பார்க்கிங் ஆட்டோல வந்து போறதுக்கு தெருவுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காத? பிரச்சனையா? சிச்சி, அது பெரிய காலனியா.
ஆட்டோல என்ன லாரியிலே வந்து போலாம். அப்ப சரி, நான் ஆல் இந்தியா மார்க்கெட்டே பிடிச்சிடுறேன். நீ அட்ரஸ் சொல்லு. விலாசம் தானே, எழுதிக்கோ. எஸ் தர்மு, நம்பர் 27, இ பிளாக், பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். வந்து சேர்ந்துரு. யோ, எதுக்கு அட்ரஸ் வாங்குற? இவர் தங்கச்சிய தொழில இறக்கணும்னாரு, அதான் அட்ரஸ் கேட்டேன். ராமசாமினா, நான் தான் நம்ம செல்விக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு விலாசம் கொடுத்துட்டு இருக்கேன். கேட்டியா ஐயா? அவன் தங்கச்சிக்கு மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கான், நீ தொழில இருக்கணும் பாக்குறியா? உதச்சண்ணா. ஐயோ, பொழைக்க விட மாட்டானுங்க போல. என்ன தம்பி, இவங்கிட்ட எல்லாம் போய் அட்ரஸ் கொடுக்கலாமா? நான் ஜிப்பா பார்த்து ஏமாந்துட்டேனே. இவன் வேற மாதிரி வெத்தலை போட்டியா? யோ, விலாசத்தை அழிச்சிரியா? அண்ணா, நான் முதல்ல போய் குளிச்சு முழுகி என் சைக்கிளையும் கழுவணும். வாங்க போலாம். தம்பி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயுள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இவர் 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவாரு. ஏன்னா இவர் பாக்குற உத்தியோகம் அப்படி. மந்திரி அறிவழகனுக்கு இவர் தான் PA, அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். இவரை கேட்டுதான் அவர் எதுவுமே செய்வாருங்க. என்னது, மந்திரிக்கு பியவா? தர்மு, இந்த பையன் நம்ம செல்விக்கு மாப்பிள்ளை வந்துட்டான்னா நம்ம காலையில தண்ணி பிரச்சனையும் இருக்காது, ரேஷன் பிரச்சனையும் இருக்காது. ஆமாமா, இத பாருங்க, பொண்ணு வந்து காப்பி கொடுக்கறது, டிபன் கொடுக்கறது, காலில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு அறவே பிடிக்காது. மாப்பிளை முற்போக்குன்னு உடையவரு. பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிளை பார்க்கட்டும், அது போதும். அம்மாடி போய் செல்வியை கூப்பிட்டாமா. அம்மாடி, செல்வி, எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுக்கோமா. செல்வி உள்ள கூட்டு போகமா. அப்போ இந்த சீர்வரிசை நகரட்டு விஷயங்களை பேசிடலாமா? சேச்சே, கரும்பு தின்ன கூலி கேட்கிறவன் கொலகாரனுக்கு சமோன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும் போது கட்டின புடவையோட அனுப்புங்க, அது போதும். இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம். உன்னோட அண்ணாவுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு, எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. தட்ட மாத்திக்குங்க. மாப்பிளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தம்பிக்கு மந்திரி தான் எல்லாமே. அவரு சார்பா நான் வந்திருக்கேன், தட்ட நான் வாங்கிக்கிறேன். குடுப்பா, கொடுத்துடலாமா? நேரம் நல்லா இருக்குல்ல? நன்னா இருக்கு, குடு. மாமா, முகூர்த்தங்க வந்துருச்சு, மாங்களுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா இருக்கு மாமி, மந்திரி வர சொல்லிருக்காருல்ல, அவர் வந்தப்பறம் தாலி கட்டினா போதும். ஐயர்வாள் இருக்க வந்து தள்ளி விடுங்க, நான் பார்த்து வந்துடுறேன். சௌகரியமா இருக்கீங்களா? போ, உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எல்லாம் போயிடாதீங்க, எல்லாம் ஐயர்வாள் சமைச்சிருக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, எல்லாருக்கும் வணக்கம். மாமி, வாங்க 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 வாங்க. காலை உள்ள அடக்கி வைக்க. வாங்க வாங்க. இல்லை இல்லை, போய் தலை எடுத்து விடும். போடுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருப்பா. பாருங்க, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் வரேன். பழம். ஐயா வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க. இது நம்ம வீடு மாதிரி, நான் என்னைக்கு வேணும்னாலும் சாப்பிட்டு போய். நீ வந்தவங்களை கவனி. வரட்டா? வாங்க. ரைட். ஏப்பா தர்மு, கல்யாணம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அதுக்குண்டான ஏற்பாடுல பண்ணிட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சீங்களா? எல்லா வயசுலயும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. மந்திரி இருக்காருல்ல, தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கும் அவர் பங்களாவில முதராத்தி வச்சு சொல்லிட்டாரு. எல்லாம் மாப்பிள்ளையா இருந்துச்சியா? இந்த முகத்தை பார்த்து நீ போ. எங்க அப்பா, இந்த வீட்டுக்கு ஒட்டடை அடிக்க 1 மாசம் ஆகும் போல இருக்கு. ஆமா, இந்த பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எந்த ரூம் அலங்காரம் வச்சிருக்கீங்க? அதோ அந்த ரூம் தான். ஆ, ஆனா 10:30 மணிக்கு தான் நல்ல நேரம்.
அது வரைக்கும் எதுவும் நடக்கூடாது தம்பி. ஆமா 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 ஆமா, நேரங்களெல்லாம் சரியா பாத்துக்கணியா. சரி உள்ள போ போ. மாப்பிள மாப்பிள மாப்பிள, என்ன? அது வந்து ஒண்ணும் இல்ல. தங்கச்சி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்குமா, திரும்பிக்குமா. ஒண்ணு இல்ல மாப்பிள, அது 10:30 மணிக்கு மேலதான் நேரம் நல்லா இருக்கா, அதுக்கு மேலதான் அந்த அது நடக்கணுமா. அதனால என்ன? அதனால ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணு இல்ல. அது வரைக்கும் தங்கச்சி எப்படி நிக்கலாமா இல்ல? அது வரைக்கும் உள்ள உட்காரட்டும். உட்காட்டுமே உட்காட்டுமே, அதான் ஒரு கேடு செய்யலாம் தான். எப்படி தங்கச்சி உள்ள உட்காரட்டுமா? தங்கச்சிமா அம்மாடி போமா. அடா அடா, என்ன மனம், பண்ணிதாலே கழுவிப்பான்னு நினைக்கிற ரூம. அம்மாடி தங்கச்சி நீ உட்காருமா, நான் வெளியே இருக்கிறேன். 10:30 டான் அடிச்ச உடனே மாப்பிளை உள்ள அனுப்பிச்சிடுமா, நான் வெளியே இருக்கமா. ஐய மழையா மழையா, மாப்பிள தான் முதல்ல போகணும், தங்கச்சி பின்னால போகணும் மாமி சொன்னாலே, மாத்தி உட்கார வச்சுட்டேனே. ஐயா சரி, யாரு முதல்ல போனா யாரு பின்னால போனா, நான் தாய் மாமா ஆனா சரி ஆயிடுவேன்.